வணக்கம். இந்த கிறிஸ்மஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸுக்கே ரொம்ப ஃபேமஸான ஸ்னோபால் குக்கி பார்க்க போகிறோம். இந்த ஸ்னோபால் குக்கி செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா 75 கிராம்ஸ் ஸ்னோபால்ஸுக்கு ரொம்ப முக்கியமான பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். 50 கிராம் அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். நம்ம இன்றைக்கி ஸ்னோபால் குக்கிக்கு நான் எடுத்திருக்க நட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் அண்ட் கேஷ்யூ எடுத்திருக்கேன். பாதாம் ஒரு 15 கிராம் எடுத்திருக்கேன். கேஷ்யூ 25 கிராம் போல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் பீனட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ரைசின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த நட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்டா சாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பால் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ml போல் பால் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு ரொம்ப கலக்கலான ஸ்னோபால் குக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பாருங்கள், ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்த ஆல் பர்பஸ் ஃப்ளாரை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்த பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்த அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம நல்லா பிணைஞ்சு விட்டுடலாம். மாவும் நம்மளுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். ஸோ பாருங்கள், மாவு இப்படி பிடிச்சா நம்மளுக்கு பிடிக்கணும், ரிலீஸ் பண்ணால் அகைன் ரிலீஸ் ஆகணும். இப்போ நம்ம எடுத்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப நம்ம மெஸ்ஸி பண்ணிடக்கூடாது. கொஞ்சமாக பால் தெளித்து நம்ம லைட்டாக அந்த பிடிமானம் வர பதத்துக்கு அளவுக்கு வரைக்கும் நம்ம மாவு பிணைஞ்சாலே போதும். ஸோ பாருங்கள், பால் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று நம்ம எடுத்து 40 ml பால் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது போல் லைட்டாக ஸ்டிக்கி போல் இருந்தால் போதும், ரொம்ப மெஸ்ஸி பண்ணிடக்கூடாது. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் கொடுக்கலாம் நம்ம. ஸோ பாருங்கள், ஒரு பேக்கிங் பேன் எடுத்து நான் பட்டரில் க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பேட்டரை நம்ம டோ நம்ம கொஞ்சமாக லைட்டாக உருட்டி சின்ன பால்ஸாக நம்ம இந்த பேனில் நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கிராக்ஸ் இருக்கணும், கிராக்ஸ் எல்லாமே இருக்கக்கூடாது. ஸோ லைட்டாக நம்ம ரோல் பண்ணாலே போதும். ரொம்ப குட்டி பாலாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நான் சின்ன பால்ஸாக ரோல் பண்ணி நான் பேனில் செட் பண்ணிவிட்டேன். நம்ம அவனை 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் போல் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். வாங்க இதை நம்ம அவனில் ப்ளேஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பாருங்கள், நான் அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இது நம்ம அவனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ நான் அவனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் போல் நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். அது பேக் ஆகட்டும். ஸோ பாருங்கள், நம்ம ஸ்னோ பால்ஸை உள்ளே வச்சு பேக் பண்ணி தருந்தோம். அவனுக்குள்ளே அவனுடைய ப்ராசஸ் எந்த ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி ஸ்னோ பால்ஸ் எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப நல்லா கலக்கலாம் நம்மளுக்கு ஸ்னோ பால்ஸ் குக் ஆகி வந்துடுச்சு. ஸோ பாருங்கள், இந்த ஸ்னோ குக்கி நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட் கோட்டிங் பண்ணலாம் சுகரை வச்சுட்டு. அதுக்கப்புறமா 20 மினிட்ஸ் கழித்து நம்ம செகண்ட் கோட்டிங் பண்ணணும். ஸோ 2 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் கோட்டிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள், ஒவ்வொரு குக்கியாக எடுத்து நம்ம ரெடி பண்ண இந்த பவுடர் சுகரில் போட்டு நல்லா டெப்த் வரைக்கும் நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஸ்வீட்டு. ஏன்னா நம்ம வெறும் சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருப்போம் பேக் பண்ண சொல்ல. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் கோட்டிங் நம்ம செஞ்சாச்சு. இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற பால்ஸும் செய்யலாம். ஸோ இன்னும் ஒரு பால் எப்படி செய்யுது நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம பேக் பண்ண இந்த ஸ்னோ பால் எடுக்கிறோம். நம்ம ரெடி பண்ண பவுடர் சுகரில் வச்சு நம்ம டிப் பண்ணி எடுக்கிறோம். ஸோ டிப் பண்ணி எடுத்தாச்சு. இது ஃபஸ்ட்டு கோட்டிங் தான். 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம செகண்ட் கோட்டிங் பண்ணணும். ஸோ இப்போ நான் ரிமைனிங் இருக்கிற பால்ஸில் நான் ஃபஸ்ட் கோட்டிங் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் கோட்டிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த குக்கி நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம செகண்ட் கோட்டிங் பண்ணி நம்ம ஸ்னோ பால்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், 20 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. நம்மளோட குக்கி எல்லாமே நல்லா கலக்கலாக சில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் கோட்டிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ அகெயின் பாருங்கள், எடுத்துகிட்டு நம்ம ஜென்டலாக வச்சு நம்ம சுகரில் போட்டு டிப் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு செகண்ட் கோட்டிங் முடிஞ்சிடும். 2 கோட்டிங் பண்ணாலும் நல்லா ஸ்வீட்னஸோடு இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா கலக்கலாக பர்ஃபெக்டாக ஒரு ஸ்னோ எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்காக வேண்டி நான் இன்னொரு ஒரு குக்கியை கூட நான் டபுள் ரோல் பண்ணி காட்டுறேன் செகண்ட் டைம். ஸோ ஒரு குக்கி எடுக்கிறோம், நம்ம ஃபஸ்ட் டைம் கோட்டிங் பண்ண குக்கி. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம நல்லா டெப்த் வரைக்கும் நம்ம நல்லா அழுத்தி நம்ம கோட் பண்ணணும்.
ஸோ பாருங்கள், இதுதான் செகண்ட் கோத்திங், இதான் நம்மளுக்கு ஃபைனல் கோத்திங்கும் கூட. உங்களுக்கு வேணா நீங்கள் தேர்ட் கோத்திங் கூட நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டு கோத்திங் பண்ணுறேன். 2 கோத்திங் இஸ் மேக்ஸிமம் இனஃப் ஃபார் ஸ்னோ பால்ஸ். இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற எல்லா பால்ஸுமே நம்ம கோட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம அப்படியே ஒரு ஸ்னோ ஃபால்ல இருந்து நம்ம பால் செஞ்சுட்டு போலவே ஒரு கலக்கலான ஸ்னோ பால் குக்கி இந்த கிறிஸ்மஸ்க்காக வேண்டி உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. இதே போல் வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்காக வேண்டி நான் செஞ்சு காட்டுறேன். அனைவருக்கும் மேரி கிறிஸ்மஸ். நன்றி, வணக்கம்.